இன்று தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய்னாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். ஆமென். சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய்னாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். ஆமாங்க. இன்று ஆண்டவர் எப்படி பொய் உரையாத தேவன். ஆண்டவர் நம்மளிடத்துல ஏதாவது பொய் சொல்லியிருக்காரா? அவர் சொன்னதை நிறைவேற்றாமல் இருந்திருக்காரா? இல்லவே இல்லை. அதே மாதிரிதான் நாமும் சத்திய உதடா இருக்கணும். ஏதாவது நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை நம்ம யாரிடத்திலேயாவது ப்ராமிஸ் பண்றோமா, யாரிடத்திலேயாவது இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்றோமா, அந்த நாவுக்கு நம்ம சத்தியபரராக இருக்கணும். இயேசு அவர் உண்மையா இருந்தது போல அவர் அடிச்சுவட்டை வைத்திருக்கிறார். நாமளும் உண்மையா இருக்க இன்று ஆண்டவர் எடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட உண்மை என்றுமே நிலைத்திருக்கும். அப்படிப்பட்ட சத்தியம் என்றுமே, சத்திய உதடு என்றுமே நிலைத்திருக்கும். இன்னும் சொல்ல போனா எது சத்தியம்? ஆண்டவருடைய வார்த்தையே சத்தியம். அவரே வழியும் ஜீவனும் சத்தியமுமாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தியம் உதடு நம்மளிடத்துல நிலைத்திருக்கணும். அப்படி நிலைத்திருக்கும் போது நம்ம உண்மையின் வழியில செல்வோம். பொய்னாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். பொய் ஒரு விஷயத்துல இருந்து தப்பித்து கொள்ள அந்த ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம பொய் சொல்லுவோம். அதை நம்பிடுவாங்க. நம்ம அந்த ஆபத்துல இருந்து கடந்து சென்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனா நம்ம பொய் சொல்றோமோ அதன் பிரதிபலி திருப்பியும் எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு வரும். பொய் தீமைக்கு வேறு. ஒரு பொய் சொன்னா நீங்க இன்னும் ஒரு பொய் அடுக்கு மேல அடுக்கு போயிட்டே தான் இருக்கணும். அதற்கு நீங்க உண்மையை சொல்லலாம். உண்மையை சொல்லி நீங்க உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ்ட திட்டு வாங்கிக்கலாம். ஆனா உண்மையை சொல்றதுனால நீங்கள் எல்லாரிடத்திலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் நிலைத்திருங்கள். சத்தியத்துல நிலைத்திருக்கும் போது உண்மைக்கு ஒரு வேல்யூ இந்த உலகத்துல எப்பொழுதுமே ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த உலகம் இந்த உண்மை பேசுறதுனால இந்த உலகம் உங்களை தூஷணமாய் பார்த்தாலும் உண்மையாய் உங்களுக்கு பதில் செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க உண்மையாய் சத்தியத்துல நிற்கும் போது ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி அவர் கிரியை செய்வார். தலைகளை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா? மக இறக்கமும் கிருபமும் நேர்ந்த எங்கள் நல்ல தகப்பனே, இசப்பா சத்திய உதடை நாவே எங்களுக்குள்ளாக வைங்க. உண்மையாய் நீதியாய் இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரை நீர் எங்களுக்குள்ளாக வாசம் செய்து உம்முடைய சத்தியத்தினூடாக எங்களை நடத்தி செல்லும் போது எங்களிடத்துல இருக்கிற எல்லா பொய்களையும் நீர் வேறறுத்து உண்மையின் வழியில் எங்களை நடத்தி செல்லுங்க. யார் யார் இந்த வீடியோவை காண்கிறார்களோ அவர்களிடத்துல இருக்கிற பொய் நாவுகள்லாம் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்தி இசப்பா உம்முடைய வார்த்தை, உம்முடைய சத்தியம் எதெல்லாம் கற்றுக்கொண்டோமோ இசப்பா பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்தி நடத்துகிறீரோ இசப்பா உம்முடைய சத்தியத்தின் ஊடாய் நடந்து உம்முடைய சத்தியத்துல நிலைத்திருக்கு சத்திய உதடுகளை நாங்கள் பேச என்றும் அதுல நிலைத்திருக்கு கிருபை செய்யுங்க. இசப்பா உண்மையான வழியில நாங்கள் நடக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. இசப்பா எங்களுக்குள்ளாக இருக்கிற கபடம் பொய் எல்லாம் இயேசு நாமத்தில் ஒளிந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருந்து இசப்பா உண்மையில் வழியில் எங்களை நடத்தும்படியாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே பெருகணும், நாங்க செருகணும். எல்லா துதியும் எல்லா கணமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி சத்தியத்தினூடா எங்களை நடத்தி செல்லும்படியாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you.